அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் ரிஷப ராசி ரிஷப லக்ன நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 9வது ஸ்தானத்துக்கும் 10வது ஸ்தானத்துக்கும் அதிபதியான சனி பகவான் கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதியே வக்ரகதி அடைஞ்சிட்டாருங்க. இந்த வக்ரகதி அடைஞ்சதுனால உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு இடமாற்றத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இருக்கிற வேலையிலிருந்து புதுசாக வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி வக்கர பயிற்சியானது சுட்டி காட்டுதுங்க. ஒரு சிலருக்கு இருக்கிற வேலையிலேயே வேற டிவிஷன் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை வேற ப்ராஜெக்டுக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்புகளோ எதிர்பார்க்கலாங்க. ஒரு சிலருக்கு ப்ரமோஷனோட கூடிய வேலை மாற்றம் கூட கிடைக்கலாங்க. தொழில் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் சனி பகவான் தொழில்காரகன் 10வது ஸ்தானத்தில் இருந்தாலும் தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க முடியாத நிலைமை இருந்ததுங்க. ஒரு சிலருக்கு கடுமையான பிரச்சனைகளை கூட சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. அது கடனால் இருக்கலாம், தொழில் சரியாக நடக்காதனால இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் தொழில்னால பெரிய அழுத்தத்தை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வக்ரகதியினால நல்ல முன்னேற்றங்கள் காணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் சிறப்புடன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கடன் சுமையும் மெதுவாக குறைய ஆரம்பிச்சிருங்க. இது போன்ற நல்ல வகையில் உங்களுக்கு தொழில்னால பலன் தர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. இதில் முக்கியமாக இன்னொன்று கவனிக்க வேண்டி இருக்குங்க. உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி வக்ரமாக இருந்து பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் நல்ல மேன்மையை கொடுக்குங்க. சனி வக்ரம் இல்லாத பிறந்தவங்களோட அதிக லாபத்தை இந்த சமயத்தில் இவங்க எதிர்பார்க்கலாங்க. சனி பகவானே 9வது ஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருந்து வக்ரம் பெற்றதுனால தகப்பனாரோட சொத்துக்கள் இவங்களுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல நிர்வாக திறமை உங்ககிட்ட மேலோங்குங்க. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க. தர்ம சிந்தனையோடவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பான பலன் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்ல பலனை இந்த மாசத்துல தருங்க. ரிஷப ராசிக்கு ராசிநாதனான சுக்கிர பகவான் இந்த மாதம் முதல் பகுதியில் 2வது ஸ்தானத்தில் இருக்காருங்க. பிற்பகுதியில் 3வது ஸ்தானத்துக்கு இடம் பெயராருங்க. மாத பிற்பகுதியை விட முற்பகுதி ரொம்பவே சிறப்பாக அமையறக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மாத முற்பகுதியில் குடும்பத்தோட அதிக நேரத்தை செலவிடுவீங்க. உங்களோட பேச்சில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். ரியல் எஸ்டேட் போன்ற தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பேசியே பொருளை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. விரயஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் மாத பிற்பகுதியில் ரிஷபராசிலேயே சஞ்சரிக்கிறதுனால ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு பொருள் மேலே ஆசை இருந்திருக்குங்க. அதை வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான காலகட்டங்கள் இதுவாக கூட இருக்கலாங்க. உங்களுக்கு தேவையான பொருள் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இந்த பொருளை இந்த சமயத்தில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நிலத்தினால நல்ல ஆதாயம் இருக்குங்க. ரொம்ப நாளாக விற்கணும்னு நினச்சிட்டு இருந்த இடமெல்லாம் இந்த சமயத்தில் விற்று உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல தாங்க வாடகை வருவாயை கூட இந்த சமயத்தில் எதிர்பார்க்கலாங்க. தாயார் வகையிலையும் பொருள் உதவிகளை இந்த சமயத்தில் எதிர்பார்க்கலாங்க. டிரான்ஸ்போர்ட் போன்ற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் மாத முற்பகுதியில் நல்ல வருவாயை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் பண்ணலாங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. கலைத்துறையினருக்கும் கலைத்துறை சார்ந்து தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்குங்க. நல்ல முறையில் வருமானம் வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குங்க. இந்த மாதம் பிற்பகுதியில் உடன் பிறந்தவங்களால நல்ல ஆதாயம் இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்படுற உதவிகளை அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. அதே போல தாங்க மாமனார் வகையிலையும் ஒரு சில சப்போர்ட்டுகளை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அவங்களாகவே அதிக முயற்சி எடுத்து நல்ல முறையில் படிப்பாங்க. நிறையா ஆர்வமாக தேடி படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்குங்க. கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு மாதம் முற்பகுதி நல்லா இருக்குங்க. பிற்பகுதியில் அதிக கவனத்தோட படிக்கணுங்க. 8வது ஸ்தானத்துக்கும் 11வது ஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு பகவான் ஜென்மத்திலேயே சஞ்சரிக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையும் அகலக்கால் வைக்கக்கூடாதுங்க. நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிறது போல எல்லா முயற்சிகளுக்குமே 2 பக்கம் இருக்குங்க. வெற்றி தோல்வி இருக்குங்க. லாபம் நஷ்டம் இருக்குங்க. அதையும் புரிஞ்சுக்கிட்டு தாங்க எந்த காரியத்திலையும் இறங்கணும். ஏன்னா குரு பகவான் லாபத்துக்கும் நஷ்டத்துக்கும் அதிபதியாக வந்து ஜென்மத்திலேயே இருக்காருங்க. அதனால் லாபத்தை மட்டும் இல்லைங்க, நஷ்டத்தையும் கொடுக்க அவர் கடமைப்பட்டிருக்காருங்க. அதனால் எந்த ஒரு பெரிய முடிவுகளுமே ஆழமாக சிந்திச்சு தாங்க எடுக்கணும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் எப்போவுமே ஒரு கண் வச்சுக்கணுங்க. தேவையான எக்ஸசைஸ் பண்ணணுங்க. அதே போல் உடல் உபாதைகளோடு இருந்தீங்கன்னா கரெக்டாக மருந்து சாப்பிட்றது ரொம்ப சிறந்ததுங்க. உடல் ஆரோக்கியத்தில் காட்டிலும் மன ஆரோக்கியத்துக்கு தாங்க அதிக அக்கறை இந்த மாதத்தில் தேவைப்படும்.
அதனால் மன அமைதிக்காக அடிக்கடி கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, இது போன்ற வகையில் இந்த மாதத்தில் செஞ்சீங்கன்னா மன ஆரோக்கியமும் நல்ல முறையில் இருக்குங்க. நல்ல புத்துணர்ச்சியாகவும் கான்ஃபிடண்ட்டாகவும் உணர்றதுக்கான வாய்ப்புகளை அது கொடுக்குங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.